ஹாய் நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவரகொண்டா இருவருமே திருமணம் செய்து கொள்ளப் போவதாக வெளியான தகவல் தான் தற்பொழுது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது விஜய் தேவரகொண்டா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க, உண்மை என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க. ஓகே அன்பா, வாங்க நிற்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவரகொண்டா இருவருக்குமே அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் நிச்சயதார்த்தம் நடைபெற உள்ளதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதற்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்களா இல்லை அப்படின்றக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது விஜய் தேவரகொண்டா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வந்து பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதாவது ராஷ்மிகாவை குறிப்பிடாமல் பிப்ரவரி மாதத்தில் திருமணமோ நிச்சயதார்த்தமோ நடக்கப் போவதில்லை என்றும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ஊடகங்கள் விரும்புவது போல உள்ளதாக கிண்டலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவரகொண்டா வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விட்டா என்னோட கையை பிடிச்ச இந்த ஒரு வதந்திக்கு விஜய் தேவரகொண்டா அவர்கள் முற்றுப்புள்ளி வந்து வச்சிருக்காங்க. அதே சமயத்தில் தங்களோட உறவு முறை குறித்து பொது வெளியில் விளக்கம் தராமல் இருக்கிற காரணத்தினால லிவிங் டுகெதரில் இருவரும் வாழ்ந்து வர அதிகமான வாய்ப்புகள் உள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ ஓகே அன்பா, நீங்கள் சொல்லுங்கள், ராஷ்மிகா மற்றும் விஜய் தேவரகொண்டா இருவருமே கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வார்களா, இல்லை இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, இதெல்லாம் ஒரு வதந்தியாக இருக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இருவரும் திருமணம் செய்து கொண்டா உங்களுடைய கருத்து என்ன, உங்களுக்கு பிடிக்குமா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.